ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே வீர்ஷாலி. வெல்கம் டு கிருஷ் கோபி நாவல்ஸ். நம்ம இப்போ கேட்க போகிற கதை எழுத்தாளர் கிருஷ்ணவேணி அவர்களின் மௌன யுத்தம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் ஐகான் பட்டனை தட்டி விடுங்க. அப்போதான் நாங்கள் பதிவு செய்யக்கூடிய கதைகள் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ கதைக்குள்ள போலாமா? மௌன யுத்தம். ஜன்னல் வழியாக வந்த சூரிய வெளிச்சத்தில் தன் கண்களை திறந்திருந்தாள் அவள். அவள் கவிதா. அழகான பெண். துருதுருவென்று இருக்கும் அவள் குணமும், எப்பொழுதும் அவள் முகத்தில் படர்ந்து இருக்கும் அவள் புன்னகையும், அவளின் குறும்புத்தனமும் இன்று அடியோடு அவளை விட்டு விலகியிருந்தது. அவளின் மொத்த இயல்பையுமே அவள் இன்று தொலைத்திருந்தாள். அதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை, அவள் மட்டும்தான். அவளின் அவசரமான முடிவுதான் இதற்கு எல்லாம் காரணம். தன் படுக்கையில் தன் அருகே படுத்திருந்த தன் குழந்தையின் நெற்றியில் முத்தம் பதித்துவிட்டு குழந்தையை விட்டு விலகி குளியலறைக்குள் சென்றவள் தன் முகத்தை நீரினால் அடித்து கழுவிவிட்டு அங்கு கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தை பார்த்தாள். அவள் நெற்றியில் ஒரு மிகப்பெரிய தழும்பு. அந்த தழும்பு அவள் காதலித்ததற்காக அவள் பெற்றோர்களால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பரிசு. அதே சமயம் அவள் மனதிலும் அழிக்க முடியாத காயத்தின் வடுவும் பதிந்திருந்தது. அதன் காரணம் அவள் மட்டும் அறிந்த ஒரு உண்மை. அதுவும் அவள் காதலித்தவன் அவளுக்கு கொடுத்த வடு. நெற்றியில் உள்ள தனது தழும்பை விரல்களால் வருடி கொண்டவள் அவள் இதயத்தையும் தன் கைகளால் வருடிக்கொண்டு தன் பிம்பத்தை பார்த்தவள் இதழ்களில் ஒரு வலி நிறைந்த புன்னகை. அவள் இன்று கிளம்ப வேண்டும். இன்று அவளுக்கான விவாகரத்து. அது மட்டுமில்லாமல் அவள் தாய் தந்தை மீது அவள் கொடுத்த புகாரின் கடைசி விசாரணையும் இன்றுதான். இந்த சில வருடங்களில் அவள் வாழ்க்கையில் அவள் அனுபவிக்காத கஷ்டமே இல்லை. அவள் நம்பி சென்றவனும் இவளுக்கு துரோகத்தை செய்திருக்க, இவளை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயும் சரி, தோளில் தூக்கி போட்டு வளர்த்த தந்தையும் சரி, இவளுடன் பிறந்த இவளின் சொந்த அண்ணனும் சரி, இவளை கொலை செய்யக்கூட துணிந்து விட்டார்கள். இவை அத்தனை வழிகளையும் தாங்கி உயிர் பிழைத்து இவள் வந்ததே இவள் கருவில் உருவாகியிருந்த இவளின் குழந்தைக்காகத்தான். ஆம், தன் மகள் கர்ப்பமாக இருக்கின்றாள் என்று கூட பார்க்காமல், வேறு மத இளைஞனை சொல்வதை கூட கேட்காமல் காதல் திருமணம் செய்து கொண்டாள் என்று இவள் தந்தை கொலை செய்ய திட்டமிட, இதற்கு துணையாக வந்து நின்றது என்னவோ இவளின் உயிருக்கு உயிரான அண்ணன்தான். அவள் நெற்றியில் உண்டான காயம் அவள் அண்ணன் கையில் இருந்து பாய்ந்து வந்த அருவாளின் வெட்டுதான். கழுத்திற்கு வந்த வெட்டு தலையில் பாய்ந்து இருந்தது. அனைத்தையும் நினைத்து பார்த்தபடியே தயாராகி வந்தவள் குழந்தையையும் தூக்கி கொண்டு குழந்தைக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவள் வீட்டின் கதவை திறக்கவும், அவள் முன்பு அவளுக்கு பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட போலீஸ் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. கவிதாவை பார்த்த அந்த போலீஸ் அதிகாரியும், கிளம்பலாமா என்று கேட்க, அவளும் சம்மதமாக தலையை ஆட்டியவள் குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு கையில் பையையும் தூக்கி கொண்டு அவருக்கு பின்னால் நடக்க, சட்டென தன் நடையை நிறுத்திய அந்த போலீஸும் அவள் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டார். இல்லை, பரவாயில்ல என்று அவள் தடுமாற, நானும் ஒரு பொண்ணு தான், அம்மாவா, உன் கஷ்டம் எனக்கும் புரியும், நானும் பையனை வச்சிருக்கேன் என்று கூறியவர் விறுவிறுவென முன்னால் நடக்க, அவளும் ஒரு மென் புன்னகையுடன் அவருக்கு பின்னால் நடந்தாள். இருவரும் போலீஸ் வாகனத்தில் தான் ஏறி இருந்தார்கள். அவள் உயிருக்கு பயந்து அவள் போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்த பொழுது அங்கு கோர்ட்டின் மூலம் அவளுக்காக நியமிக்கப்பட்ட பெண்தான் தாரணி. அவள் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட ஒரு பெண் போலீஸ் அதிகாரி. தனிமையில் தனது உடலில் ஏற்பட்ட காயங்களுடன் அவள் குழந்தையை சுமந்து கொண்டு அவள் பட்ட பாட்டை அவர் கண்கூடாக பார்த்தார்தானே. இதற்கு தைரியம் வேண்டும் என்று நினைத்து கொண்டார். இத்தனை வலிகளுடன் குழந்தையை சுமந்து பெற்ற அவள் மீது அவருக்கு ஒரு மதிப்பே உண்டாகி இருந்தது.
அனைவரையும் எதிர்த்து இரத்த காயத்தோடு போலீஸ் நிலையத்திற்கு அவள் தைரியமாக வந்து தஞ்சமடைந்தது இன்று வரை அவர் மறக்கவும் இல்லை, மறக்கவும் மாட்டார். அவளுக்கான சிகிச்சைகளும் 2-3 மாதங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சமயம் அவளுக்கு 8 மாதங்கள் நிறைவடைந்து இருக்க, குழந்தை பிறந்தவுடன் வழக்கை விசாரிக்கலாம் என்று கோர்ட் முடிவு எடுத்திருந்தது. அதன்படி இன்று தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு அவள் கோர்ட்டுக்கு புறப்பட்டிருந்தாள். செல்லும் பாதையெல்லாம் அவளுக்குள் அத்தனை கவலைகள். ஜன்னல் வழியாக சாலையை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க, அவள் கையில் இருந்த குழந்தையும் அசைந்தபடி தன் தூக்கத்தை தொடர, குழந்தையை குனிந்து பார்த்தவள் குழந்தையின் தலையில் முத்தம் பதித்தபடி மீண்டும் சாலையில் கவனத்தை செலுத்த தொடங்கியிருந்தாள். சிறிது நேரத்தில் கோர்ட்டும் வந்து சேர்ந்தது. அவள் கோர்ட்டின் வளாகத்தினுள் நுழையும் பொழுது அவளை பேட்டி எடுப்பதற்காக மீடியா கூட்டமும் அவளை சூழ முயற்சி செய்ய போலீஸ் அதிகாரிகள் அவளை அவர்களிடமிருந்து எப்படியோ அழைத்து கொண்டு சென்றிருந்தார்கள். அப்போது அவள் தாய், தந்தை, அவள் அண்ணன் என்று அனைவரும் அவளுக்கு முன்னால் அவளை முறைத்தபடி கோபத்துடன் அமர்ந்திருக்க, அவர்களுக்கு மறுமுனையில் அவள் கணவரோ எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் சாதாரணமாக அமர்ந்திருந்தான். அங்கிருந்த அனைவருக்கும் இந்த வழக்கில் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. தாய் தந்தை மீது அவள் புகார் கொடுத்திருந்தாள் என்றால் அவர்கள் அவளை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் யாருக்காக அவர்களை அவள் எதிர்த்து நின்றாளோ அவனிடமிருந்தே அவள் விவாகரத்து கேட்பதுதான் அங்கிருந்த யாருக்கும் புரியாத ஒன்று. அதற்கான காரணத்தை இன்று அவள் வாயால் கூறினால்தான் அனைவருக்குமே அதற்கான காரணம் தெரியும். அனைவரும் அவளையே ஒரு நிமிடம் பார்த்தபடி அமர்ந்திருக்க, வழக்கை விசாரணை செய்யும் அதிகாரியும் வந்து சேர, அவரும் வந்து அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து விட்டு அமரவும் விசாரணை தொடங்கி இருந்தது. அப்பொழுது எழுந்து நின்ற அரசு வக்கீல், யுவர் ஆனர், போன ஜட்ஜ்மெண்ட்லேயே இந்த வழக்குக்கான காரணங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பெண் கவிதா காதலித்து ஒரு இளைஞரை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் இவளின் பெற்றோர்கள் இவளை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்க, அதற்கான அருவாள் வெட்டுடன் இரத்த வெள்ளத்தில் தான் கவிதா போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்திருந்தாள். இதற்கு சாட்சியாக பல வீடியோ ஆதாரங்களும் நேரில் பார்த்த ஆதாரங்களும் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கப்பட்டு இருந்தது. அதனால் கொலை செய்ய திட்டமிட்டதற்காகவும் அதற்கு உறுதுணையாக இருந்ததற்காகவும் இந்த பெண்ணின் தாய் தந்தை மற்றும் அந்த பெண்ணின் சகோதரர் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறியவர் சென்று அவரிடத்தில் அமர்ந்து கொண்டார். நீதிபதி அவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கவிதாவை பார்த்தவர், நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா என்று கேட்டவர் அங்கு அமர்ந்திருந்த அவளின் கணவரை பார்த்துவிட்டு மீண்டும் கவிதாவை பார்த்தவர், இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஓகேம்மா, இதுக்கு உங்கள் கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு நீங்கள் கேட்டு இருக்கீங்க. அதற்கான காரணங்களை நீங்கள் இப்போ வரைக்கும் சொல்லலை. அதையும் நீங்கள் முழுமையாக சொன்னாதான் இந்த 2 வழக்குக்கான முழுமையான தீர்ப்பையும் என்னால் சொல்ல முடியும் என்று அவர் கூற, அவரை நிமிர்ந்து பார்த்தவள் மெல்ல இடத்திலிருந்து எழுந்தவள் தன் கரங்களில் இருந்த தன் குழந்தையை தாரணியிடம் கொடுத்தவள் கூண்டுக்குள் ஏறி நின்றபடி நீதிபதியை பார்த்து, எனக்கு கொஞ்சம் விஷயம் மட்டும் பேசணும் சார் என்று கூறியவள், எதுக்கு விவாகரத்து கேட்டேன்னு நான் முழுமையாக சொல்கிறேன் என்று கூறியபடி தனக்கு எதிரே நின்று கொண்டிருந்த தாய் தந்தை மற்றும் தனது சகோதரனை பார்த்தவள், முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க என்று கேட்டாள். அவளை அனைவரும் பார்க்க அவள் மீண்டும் தொடர்ந்தாள், உங்கள் பேச்சை மீறி நான் அவனை கல்யாணம் பண்ணினது ரொம்ப தப்பு தான். அதுக்காக நீங்கள் என்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் ஜாதி மதத்தை முன்னிறுத்தி ஒருத்தரை கொலை பண்ண நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் இன்னைக்கு செய்வீங்க, உங்களை உதாரணமாக வச்சுக்கிட்டு நாளைக்கு இன்னொருத்தவங்க அறிவாளை தூக்கிட்டு வருவாங்க. எனக்கு 18 வயசுக்கு மேலே ஆகுது. என்னால் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியும். என் மனசுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ஒன்றும் எடுத்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலை. உங்ககிட்ட முறையை அனுமதி கேட்டேன். அதுக்கு நீங்கள் என்ன அடித்து கொடுமைப்படுத்தினீங்க. என்னால் அவனை மறக்க முடியாமல் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா விலகி இருக்கலாம். வன்முறையை நீங்கள் எடுத்ததுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வேணும். பிடிக்கலைன்னா விட்டு விலகி இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு.
மாசமா இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம, சக மனுஷியா கூட பார்க்காம, என்ன அருவாள் எடுத்துட்டு வெட்ட வந்தது தான் அவ்வளவு பெரிய கொடுமை. உங்களுடைய இந்த வன்முறை நாளைக்கு யாருக்கும் முன்னுதாரணமா இருக்கக்கூடாதுன்னு தான் உங்க மேல நான் இந்த வழக்க போட்டேன். என்று அவர்களை நேரெதிரே தைரியமாக பேசியவள், அவனோட கேரக்டர் சரியில்லைன்னு அவங்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது. ஒரு அம்மா அப்பாவா தன் மகளுக்கான வாழ்க்கையை தான் நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நான் சந்தோஷம்தான் பட்டிருப்பேன். ஆனா நீங்க பண்ணுனதும் உங்களுக்கு பிடிக்காத வேற மதத்து பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். என்னால இதை ஏத்துக்க முடியல என்று கூறியவள் மீண்டும் திரும்பி நீதிபதியை பார்த்தபடி, இவங்கள கூட ஒரு கட்டத்துல என்னால மன்னிக்க முடியும் சார். ஆனா அவனை என்னால எதுக்குமே மன்னிக்க முடியாது என்று கூறியவள் அங்கு உயரமாக அமர்ந்திருந்த அவள் கணவர் குமாரை பார்த்தவள், அவன் மனுஷனே இல்லை சார். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவனோட குணம் எதுவுமே எனக்கு தெரியாது. என் பெத்தவங்க எனக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிருக்கும் போது தான் வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். அவங்களுக்கு அவமானத்தை தேடித்தாரேன்னு தெரிஞ்சும் இவன் வேணும்னு இவனை தேடி வந்ததுக்கு இவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசு தான் நம்பிக்கை துரோகம் என்று அவள் கூற, அவன் சட்டென அவளை அதிர்ந்து பார்க்க, அவளோ அவனை பார்த்தபடி, என்னை கொல்ல வாராங்க, என்னை விட்டுட்டு நீ ஓடிட்டேன்னு உங்ககிட்ட விவாகரத்து கேட்டேன்னு நினைச்சியா? சத்தியமா இல்லை. உங்கள்கிட்ட நான் விவாகரத்து கேட்டதுக்கு காரணமே வேறு என்று அவள் கூற, அவன் இப்பொழுது மேலும் அதிர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஆம், அனைவரும் அதையே தான் நினைத்திருந்தார்கள். ஆபத்தில் அவளை காக்க முயற்சி செய்யாமல் அவளை விட்டு அவன் விலகி சென்றிருக்க, அதனால் தான் அவள் அவனிடமிருந்து விவாகரத்தை கேட்கின்றாள் என்று அனைவரும் நினைத்திருக்க, ஆனால் அவளோ அதற்கு காரணம் அது இல்லை என்று கூற அனைவருக்கும் அதிர்ச்சிதான். அவள் நீதிபதியை பார்த்தபடி, இங்கு ஒரு பொண்ணை கூப்பிடுறேன் சார், அந்த பொண்ணை பார்த்துட்டு மீதி விஷயங்களை பேசலாம் என்று கூறியவள், அதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் என்று கேட்க, அவரும் அனுமதி கொடுக்க, பைரவி என்று அவள் அழைக்கவும், அங்கு தன் முகத்தை மறைத்தபடி இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் எழுந்து அவள் அருகே வந்து நிற்க, குமாருக்கு மூச்சடைத்து விட்டது. இப்பொழுது தப்பித்து ஓடிவிடலாமா என்கின்ற எண்ணம் கூட அவனுக்குள் தோன்ற, சட்டென அவன் அருகில் போலீஸ் அதிகாரிகளும் வந்து நின்று விட்டார்கள். தப்பிக்க முடியாது என்று அவனுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. சரியாக தன்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றாள் என்று அவனுக்கு நன்றாகவே தெரிய, கொலைவெறி ஆத்திரத்தில் தான் அவன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். தன் அருகே நின்ற பைரவியை பார்த்துவிட்டு நீதிபதியை பார்த்த கவிதா, இந்த பொண்ணு பேரு பைரவி, சின்ன பொண்ணு, இப்பதான் 12வது படிக்குது. அவள் வயிற்றுல வளர்ந்த கருவை கலைச்சிட்டு வந்து உங்க முன்னாடி நிற்கிறா சார் என்று கூற, அனைவரும் அதிர்ந்து அவளை பார்க்க, ஆமா சார், யாருக்குமே தெரியாம தன் வயிற்றில் இருந்த குழந்தைய கலைச்சிட்டு உயிருக்கு போராடி தப்பிச்சு என்னை தேடி இந்த பொண்ணு வந்துச்சு சார் என்று தொடங்கியவள், இந்த பொண்ணை அவன் ரேப் பண்ணியிருக்கான் சார். காதலிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தையை வளர்த்து இந்த பொண்ணோட எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணை விட்டுட்டு விலகி வேற பக்கமாக வந்திருக்கான். ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு தான் ஏமாந்தது உணர்ந்து அவனை தேடும்போது இவன் தலைமறைவாகிட்டான். அதுக்குள்ளே இந்த பொண்ணு கர்ப்பமாகி இருக்கு. வீட்டில் சொல்லவும் முடியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எப்படியோ யார் யாரையோ பார்த்து யாருக்கும் தெரியாமல் குழந்தைய கலைக்க போய் அங்கேயும் பல பிரச்சனைகளை சந்திச்சு பல சதை வெறி பிடிச்ச மிருகங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு வயிற்றில் இருக்கிற குழந்தைய எப்படியோ கலைச்சிட்டு உயிருக்கு தப்பிச்சு இந்த பொண்ணு என்னை தேடி வரும்போது இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பாவமாக இருந்தது. சொல்லப்போனால் இந்த பொண்ணு பிரச்சனைக்கு முன்னாடி என் பிரச்சனையெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார் என்று கூறியவள், இந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி இவளை கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டு தான் சார் இவன் அந்த ஊர்ல இருந்து இங்கே வந்து என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி என்னை திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணியிருக்கான். இந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு தப்பிச்சு வந்தவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு முக்கிய காரணம் எங்ககிட்ட இருந்த சொத்து தான். இன்னைக்கு என்னோட பெத்தவங்க என்னை ஏற்றுக்கலைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் என்னை ஏற்றுக்குவாங்கன்னு குருட்டுத்தனமாக நம்பினவன் தான் என்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டான். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் சார். இதை ஏன் நான் முன்னாடியே சொல்லலைன்னா இந்த விஷயம் இவனுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக அவன் தலைமறைவாகிடுவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் தாரணி உதவியோட இந்த பொண்ணை என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுருந்தேன். இதுக்கு தாரணி ரொம்ப உதவியாக இருந்தாங்க சார். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலை சார்.
ஆனால் குற்றவாளி தப்பிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் இதை நான் ரகசியமாக பண்ணேன். இந்த காலத்தில் எந்த பொண்ணுக்குமே பாதுகாப்பு இல்லை சார் என்று கூறியவள், எனக்கு இந்த பொண்ணு மேலே ஒரே கோபம்தான் சார். நான் பண்ண அதே தப்பு தான் இந்த பொண்ணு பண்ணியிருக்கு. படிக்கிற வயசில் படிப்பு மேலே முக்கியத்துவம் கொடுக்காம காதல் பண்ணி இப்படி வயிற்றுல குழந்தைய வாங்கிக்கிட்டு இப்படி எல்லார் முன்னாடியும் சீரழிஞ்சு நிற்கிற எங்கள் மேலே எனக்கு கோபம்தான் சார் வந்துச்சு. அதே சமயம் எங்களை உடல் ரீதியாக வெறும் சதைப்பிண்டமாக பார்க்குற இவனுங்களை மாதிரி ஆளுங்க எப்போவுமே தப்பிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் என்று கூறியவள், இந்த பொண்ணு என்னை தேடி வந்ததுக்கான காரணம் நானும் இவங்கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு தான் தைரியமாக முடிவெடுத்து என்னை தேடி வந்திருக்கா. இதனால் தன்னோட வாழ்க்கை பாதிக்கப்படும்னு கூட பயப்படாமல் வந்து நிற்கிற பைரவி மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் தைரியமும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் எல்லா பெண்களும் தைரியமாக முன்னாடி வரணும் சார். அப்போ தான் இந்த மாதிரி சதைக்கு அலைகிறவங்களோட ஆட்டம் குறையும். அது மட்டும் இல்லாமல் இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சாதாரணமான தண்டனை கொடுக்கவே கூடாது சார். இப்போ எங்கிட்ட இருந்து விவகாரத்தை வாங்கிட்டு இதே சமயம் இந்த விஷயம் வெளியே வராமல் இருந்தால் இவன் கண்டிப்பாக வேறொரு பொண்ணை தேடி போயிருப்பான். அப்புறம் வேறொரு பொண்ணுன்னு இவன் போயிட்டே இருப்பான். இதில் பாதிக்கப்படுற பொண்ணுங்களோட நிலைமை என்று தன் பேச்சை நிறுத்தியவள், இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது சார், கடுமையான தண்டனை கண்டிப்பாக வழங்கணும் என்று அவள் பேசி முடிக்க பைரவியும் கண்களில் கண்ணீரோடு அவரை ஏறிட்டு பார்த்தவள், தப்பெல்லாம் பண்ணிட்டு தைரியமாக அவனை முகத்தை காட்டிட்டு நிற்கும்போது எனக்கு என்ன பயம் என்றவள் தன் முகத்திலிருந்து துணியை எடுத்துவிட்டு, இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க சார். இவனுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து இவனுக்கு பின்னாடி வார எவனும் தப்பு செய்ய பயப்படணும். எல்லாருமே பயப்படுற அளவுக்கு கடுமையான தண்டனையை கொடுங்க சார் என்று கூறியவள், அப்புறம் ஒன்று சார், தண்டனை நிறைவேற்றி ஜெயிலுக்குள்ளே இவனை போட்டதுக்கப்புறம் தயவு செய்து இந்த மாதிரி மிருகங்களுக்கு ஜாமீன் எல்லாம் கொடுக்காதீங்க சார். இவனுங்கெல்லாம் ஜாமீனில் வெளியே வந்து நாட்டுக்கு நல்லதாக செய்ய போகிறானுங்க. எப்பவும் இவனுங்களை மாதிரி ஆட்கள் எல்லாருக்கும் ஜாமீன் கிடைக்காத மாதிரி தண்டனை கொடுங்க சார். இவனுங்களை மாதிரி ஆட்களுக்கு அவங்களுடைய உயிர் நாடி அறுத்து எரியணும் சார் என்று வன்மையாக கூறிய பைரவி கத்தி கதற தொடங்க அவளை ஆதரவாக கவிதா பற்றி கொள்ளவும், இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த நீதிபதி தன் தண்டனையை எழுத தொடங்கியிருந்தார். ஆம், பைரவி கேட்டபடியே அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கவிதாவுக்கும் அவனிடம் இருந்து விவாகரத்தும் பெறப்பட்டது. அதே சமயம் கவிதாவை கொலை செய்ய முயற்சி செய்ததற்காக கவிதாவின் தாய், தந்தை மற்றும் அவள் சகோதரர்களுக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருந்தார். அதே சமயம் தைரியமாக அனைத்து பிரச்சனைகளையும் முன்னால் வந்து நின்று பேசிய பெண்களுக்கு பாராட்டுக்களையும் வழங்கியவர், அனைத்து பெண்களும் தனக்கு நடக்கும் பிரச்சனைகளை தைரியமாக முன்வந்து பேச வேண்டும் என்று அறிவுரையையும் வழங்கி வழக்கை முடித்து வைத்திருந்தார். தீர்ப்பு முடிவாகிவிட்டு குமாரை போலீஸ் அதிகாரிகள் அழைத்து செல்லும் பொழுது அவன் முன்பு வந்து நின்ற பைரவி அவள் முகத்தில் கட்டியிருந்த துணியை அவன் மீது தூக்கி வீசிவிட்டு, எனக்கு இந்த துணி தேவையில்லை, உனக்கு தேவைப்படும், வெளியே போகும்போது கட்டிக்கிட்டு போ என்று கூறியவள் அவன் முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டு செல்ல, கவிதா அவள் கழுத்தில் அவன் கட்டிய கயிற்றை அறுத்து அவன் முகத்தில் வீசியவள் தாரணியின் கையில் இருந்த குழந்தையை வாங்கி அவனை பார்த்தவள், உன் உயிர் நீர்லேருந்து வந்த குழந்தை தான், ஆனால் உன்ன மாதிரி மிருகமாக வளர்க்காம தங்கமாக வளர்க்க போகிறேன் பாரு என்று கூறியவள் விறுவிறுவென பைரவியுடன் நடக்கத் தொடங்கி இருந்தாள். அவனும் கூனி குறுகிவிட்டு பைரவி தூக்கி வீசப்பட்ட துணியை தான் முகத்தில் கட்டியபடியே போலீஸ் வாகனத்தில் ஏறி சென்று இருந்தான். தவறு செய்பவர்களே வெளியில் தைரியமாக சுற்றும் பொழுது தவறு செய்யாத பெண்கள் ஏன் தலையை மூடிக்கொண்டு சுற்ற வேண்டும்? எதிர்த்து நின்றால் எமன் கூட அஞ்சி ஓடுவான். தைரியம்தான் பெண்களுக்கான முதல் மகுடம். பெண்ணே, மகுடம் சூடிக்கொள். தைரியமாக முன்னேறி செல். உனக்கு நடக்கும் அநீதியை எதிர்த்து நின்று போராடி வென்று வா. சதை பிண்டத்திற்காக அலையும் மிருகத்தை கருவோடு அழிக்க முதலில் தேவைப்படுவது பெண்ணே உன் தைரியம்தான். கோட்டை விட்டு வெளியேறி தனது வீட்டிற்கு பைரவியையும் அழைத்து கொண்டு கவிதா வந்து சேர அவள் முன்பு வந்து நின்றான் அவன் அசோக். வெள்ளை ஷர்ட், கருப்பு பேண்ட் அணிந்து கம்பீரமாக நின்று கொண்டிருந்தவனை பெருமூச்சுடன் பார்த்தவள் பைரவியை அழைத்து கொண்டு அவள் வீட்டிற்குள் செல்ல போக அவள் முன்பு வந்து நின்றவன், உன்னை என்னமோ நினைச்சேன், ரொம்ப தைரியமாக தான் இருக்க
என்று அவன் கூற, அவனை நிமிர்ந்து பார்த்தவள், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க, அப்போ சொன்னதுதான், இப்போவும் எனக்கு நீ தான் வேணும் என்று அவன் கூற, உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டவள் ஒரு பெருமூச்சுடன், அப்போ நமக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன் தானே, அப்பவும் ஏன் பின்னாடி வர்றீங்க என்று அவள் கேட்க, அவள் கேட்ட கேள்வியில் சிரித்தபடி அவள் முன்பு வந்து நின்றவன், உங்கள் அப்பா உன்னை எனக்கு பரிசம் போடும்போதே நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்ட, என்னால் என் முடிவை மாற்றிக்க முடியாது என்று அவன் கூற, அவனை பார்த்து முறைத்தவள், சாரி, என்னால் உங்கள் முடிவுக்கெல்லாம் ஒத்து வர முடியாது என்று கூறியபடி அவள் முன்னேறி நடக்க, அவன் சிரித்தபடி, உனக்காக கண்டிப்பாக காத்திருப்பேன் என்று கூறியவன், உன்னையும் என் பொண்ணையும் முழு மனசோட ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன், மனசு மாறடி, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்படி என் வாழ்க்கை முழுக்க தனியாகவா இருக்க போகிறேன், உனக்காக கண்டிப்பாக நான் இருப்பேன், மெயின் பாயிண்ட் எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இல்லை, நான் எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நாள் என்ன காயப்படாத என்று அவன் சத்தமாக சொல்லிவிட்டு நடக்க, அவளோ விறுவிறுவென வீட்டிற்குள் வந்து கதவடைத்தவளுக்கு அவன் பேசியது அனைத்தும் கேட்டது. அவன் பேசிவிட்டு சென்றவுடன் பெருமூச்சுடன் அவள் அப்படியே நின்று இருக்க, பைரவி அக்கா என்று அழைக்க, என்னடி மறுபடியும் ஆரம்பிக்க போறியா, கல்யாணம் பண்ணிக்க அக்கா, உங்களுக்கான வாழ்க்கை இருக்கு அப்படி இப்படின்னு என்று அவள் பேசத் தொடங்க, அவளோ சிரித்தபடியே, அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக அவர் உங்களை விடமாட்டார்னு எனக்கு நல்லா தெரியும் என்று கூறியவள், நடந்த எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்க கேட்குறாரு, கண்டிப்பாக உங்கள் மேலே உண்மையான அன்பு இல்லாமல் இருக்குமா என்ன, அவர் நல்லவர்னு உங்களுக்கு நல்லா தெரியும், முதல் தப்பான முடிவை சீக்கிரம் எடுத்துட்டோம், இப்போ சரியான முடிவு கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் எடுக்க முடியாமல் திணறோம், ரொம்ப நாள் விட்டுடாதீங்க அக்கா, நமக்கு இன்னமும் வாழ்க்கை இருக்குது, பாப்பாவுக்காகவாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க என்று கூறியவள், நானும் இப்படியே இருக்க மாட்டாக்கா, நானும் படிப்பேன், கண்டிப்பாக என்னோடய பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் என்னை ஏற்றுக்குவான், கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன், என்னோடய வாழ்க்கையும் நான் நல்லபடியாக அமைச்சிக்குவேன், இது உண்மை, என் அப்பா அம்மா என்னை தேடி வந்தாலும் சரி வரலைனாலும் சரி எனக்கான வாழ்க்கையை நான் முழுமையாக வாழ்வேன் என்று அவள் தைரியமாக கூற, அவள் தலையை வருடிவிட்டு தனது குழந்தையை குனிந்து முத்தமிட்ட வழிதல்களில் புன்னகை மட்டுமே. சதைக்காக அலையும் ஆண்கள் மத்தியில் இப்படியும் சில ஆண் தேவதைகளும் இருக்கின்றார்கள் தானே. நாம் தான் சரியான ஆட்களை தேர்ந்தெடுப்பதில்லை, அதே சமயம் வாழ்க்கை வாழத்தானே வாழ்வோம், அவளும் தனக்கான வாழ்க்கையை வாழ்வாள் என்று நம்புவோம். முற்றும்.